ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, நான், தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கீ ரைஸும் இந்த மஷ்ரூம் கிரேவியும் சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ வாங்க ஒரு அட்டகாசமான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுருங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய், இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மஷ்ரூமும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஆல்ரெடியே மஷ்ரூமில் தண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மஷ்ரூமை நல்லா வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. அகைன் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் நல்லாவே வெந்துருச்சுங்க. கிரேவி செமையாக ரெடி ஆகிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி செமையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு சுட சுட செம்மையான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி இட்லி, தோசை, நான், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கீ ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ மஷ்ரூம் கிரேவி கீ ரைஸ் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலான ஒரு செம்மையான மஷ்ரூம் கிரேவிங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.